خوفي إلك شو بحسلك ونخسر بعض وتبرم فينا الدنيا فجأة ونصير بعض. Hi everyone, Assalamu alaikum and welcome back to my channel. This is Farsana and you're watching my YouTube channel for Solicious. Hope you guys are doing good. Alhamdulillah, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். இட்ஸ் ரியலி பின் வெரி லாங் டைம் vlog போஸ்ட் பண்ணி ஸோ ஒரு குட்டி பிரேக் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி எடுத்தால் அது வந்து ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு. Blue color? Yeah. Okay, take it. Yeah. That's all the black one. ஸோ நாங்கள் வந்து இன்னும் துபாயில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னை சேஃபாக இருக்க சொல்லி நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட். அண்ட் நான் வந்து விலாக்ஸ்லாம் போடாத அந்த டைமில் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏன் இன்னும் வீடியோஸ் எல்லாம் போடலை, நாங்களாம் பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. லைக் நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சேச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போனோடனே இஷானோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அங்கே போகிறோன்ட்டாலே புதும் அவருக்கு குஷி வந்துடும். அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட பீச்சில் போயிட்டு இன்றைக்கி இஃப்தார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். நான் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிருந்தோம். எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்க சில்வர் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஸோ எங்கள் ஊர் பீச் யூஸ்வலாகவே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும் எப்போதுமே. அண்ட் இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் போட்டு பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஒரு செகண்ட் கோவா தான் வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு தாட் வர அளவுக்கு சூப்பராக இருந்தது செட்டிங் எல்லாமே. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பீச்சை அக்சஸ் பண்ணுற பீப்புள் வந்து ரொம்ப டர்ட்டியாக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சை. துபாயில் யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த மாதிரி இஃப்தாருக்கு வெளியில் போகிறது, பீச்சுக்கு போகிறதுலாம் ரொம்ப காமனான விஷயம். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊரில் இப்போ தான் பீச்சில் போயிட்டு இஃப்தார் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இஃப்தார் டைமுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே போயாச்சு. அதனால் போயிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போது மைண்டு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், இல்லை எனக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தோணுனாலே போகிற இடம் பீச் தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ இஷானுக்கும் அதே மாதிரி தான். தண்ணியை பார்த்தோன்னே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு பீச்சில் போயிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதோட இஃப்தார் டைம் ஆனதும் நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போயிருந்தேன் நோம்பு கஞ்சி, ஜூஸு அண்டு என்னோடய ஃபேவரட் சமோசா இதெல்லாம் வச்சு இஃப்தார் முடிஞ்சது. நல்ல ஒரு சன்செட் டைம் அண்ட் எங்களுக்கு கிடச்ச ஸ்பாட் வேறு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பீச்சு காற்று, இஃப்தாரோட டைம், அந்த ஒரு மாதிரியான டிவைன் ஃபீலிங்காக ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமாவது ஃபேமிலியோடு போயிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்துகிட்டு போன எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட திரும்ப போயிட்டு தண்ணியில் இறங்கியாச்சு. நைட் டைமில் அந்த தண்ணியில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே மண்ணில் உட்காந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் தெரியுதுன்னு சம்வேர் பிட்வீன் மெச்சூரிட்டி அண்ட் பிஸி ஸ்கெடியூலில் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் உள்ள குட்டி குட்டி ஹாப்பினஸ் எல்லாம் நம்ம நிறையா மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இஷானுக்கு தான் வந்து ரொம்ப குஷியாக தாங்கல. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவுக்கு வந்து வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அண்ட் நைட் ஆக ஆக பார்த்திங்கன்னா பீச்சே வேறு லெவல் ஆகிடுச்சு. அண்ட் அங்கங்கே இந்த மாதிரி சேர்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்ம வியூவாக இருந்துச்சு. ஏதாவது பர்த்டே பார்ட்டி, கேக் கட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. அண்ட் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், ஒரு பாத் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக அந்த மாதிரி லைட் செட்டிங் பண்ணி பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஸோ நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு. அந்த பாத்தோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்ச் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு.
பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்க் ஒன்று கட்டியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக அண்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு இடம் அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு எல்லாமே இருந்தது. அண்ட் பார்க்கோட டைமிங் வந்து எக்ஸாக்டாக தெரியல, பட் 7:30 க்ளோஸ் ஆகிடுது. அண்ட் பார்க்கோட என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ கிட்ஸ்லாம் அங்கே ஜாலியாக விளையாடி விட்டுட்டு அதோட நாங்களும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ பீச்சுக்கு வந்தாலே வந்து ஐஸ்கிரீம் அண்ட் பானிபூரி வந்து மேண்டேட்ரின்னு ஆகிடுச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் அதோட நாங்களும் கொஞ்சம் குட்டி குட்டி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை அங்கே விற்றுட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுலேருந்து இதை வாங்கி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்கல. பட் இப்போ தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ வாங்கி அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகும்போது பார்த்தா பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு T20 ஃபைனல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு அன்றைக்கி ஆக்சுவலி தெரியல. பட் அதுக்கப்புறம் தான் நான் ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கடலூரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு மேட்ச் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த மேட்சை பார்க்குறதுக்காகவே அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ஒரு ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்குற ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதோட நாங்கள் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு எங்கள் ஊரில் மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதோட மேக்ஸை பார்த்தோன்னே அங்கே பூந்தாச்சு. அங்கே போயிட்டு ட்ரெஸ்ஸை வாங்குகிறோமோ இல்லையோ கலெக்ஷன்ஸை பார்க்குறோன்னு சொல்லிட்டு போயாச்சு. போனால் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக சூப்பராக இருந்தது. அதுலேயும் இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதோட இஷானுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அண்ட் அங்கே போயிட்டு இவருக்கு வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இப்படி தான் தெரியுதுன்னே தெரியல. நருட்டோ வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனோட ஃபேவரட் எப்போதுமே பேட்மேன் தான். ஸோ பேட்மேன் செப்பலை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டு ஒரே அழுக. பட் சைஸ் அவைலபிளாக இல்லை. அதோட நாங்களும் செப்பல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. அண்ட் இதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.